மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த இடங்கிறது அமைச்சு இருக்குங்க. 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும், மாதம் உங்களால 18,000 ரூபாய் கட்ட முடிஞ்சாலே போதும். இந்த இடத்துல ஒரு சிங்கிள் BHK வீட்டுக்கு நீங்க சொந்தக்காரர் ஆகலாங்க. இப்போ வீடுகளா இருக்கட்டும், அனைத்து வசதிகளுமே இப்போ வர ஆரம்பிச்சாச்சுங்கிறது கட்டும் வந்துருச்சு. 80 to 90% வரைக்குமே உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. கிளாம்பாக்கம் வரைக்கும் இருந்த மெட்ரோ இப்போது செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நான் ரிப்பீட்டடா சொல்றதுதான் கமெண்ட்ஸ்ல சொன்ன விஷயம் வந்துட்டு, கம்மியான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட் இருந்தாக்க போடுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்காக இன்னொரு வீடியோங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் த சிட்டில நீங்க இன்னைக்கு போயிட்டீங்கன்னா 20,000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்காக இடம்ங்கிறது கொண்டு வந்திருக்கோம். இந்த லொகேஷன் எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல இன்னைக்கு 10,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த இடங்கிறது அமைச்சு இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஐபில இருந்து விருக்ஷம் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி ஏகப்பட்ட ஏக்கர்ல பக்காவான ஆஃபரோட கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பிரதர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஹீரோ மாதிரி இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, உங்களை பத்தி அறிமுகம் படுத்திக்கோங்க. சோ இந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறதே சொல்லிடுங்க. சென்னையில இருந்து மகேந்திரா சிட்டிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல 5.5 கிலோமீட்டர்ஸ்ல விஐபி விருக்ஷம் பிளாட் அமைஞ்சிருக்கு. நம்ம சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து வந்தா 4.5 கிலோமீட்டர் இருக்கு சார். இப்போ நம்மளோட இடங்கிறது இந்த இடம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஏக்கர்ல எவ்வளவு பிளாட் கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ நம்ம வந்து டோட்டலா வந்து 110 ஏக்கர் டவுன்ஷிப் சார். இதுல வந்து 4 பங்கா பிரிச்சிருக்கோம். பேஸ் 1, 2, 3. இப்போ பேஸ் 5 இப்ப நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர். மக்கள் வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னா, மக்கள் கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து தான் இங்க 5வது பேஸ்ங்கிறது வந்திருக்காங்க. ஸோ 4 பேஸ்லயும் பாத்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கம்மி பட்ஜெட்லயே கொண்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க சார். இது வந்து 16 ஏக்கர் சார். இந்த பேஸ் 5 வந்து 16 ஏக்கர்ல லான்ச் பண்ணிருக்கோம். டோட்டலா வந்து 381 பிளாட் போட்டிருக்கோம் சார். ஓகே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விஐபில அபிவிருத்தின்னு முன்னாடி ஒரு பிளாட் போட்டோம். 990 ரூபாய்க்கு தான் நம்ம போட்டோம். 6 மாசத்துல இங்க வந்து 1490 ரூபாய். இது வந்து நாங்க மார்க்கெட்டில் கைட்லைன் ரேட்டே இந்த ரேட் தான். நீங்க என்ன ரேட் நீங்க கொடுக்குறாங்களோ அந்த ரேட் உங்க டாக்குமெண்ட்லயே பிரிண்ட் பண்ணி தரணும். ஓகே ஓகே. கைட்லைன் ரேட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 1700 ரூபாய் இருந்துச்சுனாக்கா அது 3000 ரூபாய்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெளியே விற்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது சார். பியூரா ஒயிட் தான் சார். பாக்கி எதுவுமே கிடையாது. நீங்க எந்த 90 ரூபாய் இருந்தாலும் உங்க டாக்குமெண்ட்ல அந்த அமௌண்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க சார். சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ வந்துட்டு ஒரு கம்மியான பட்ஜெட்ல மகேந்திரா வேர்ல்டு சிட்டி மாதிரியான இடத்துல கொண்டு வரும்போது மக்கள் சொல்லக்கூடியது இவ்வளோ கம்மி ரேட்ல கொண்டு வரும்போது எந்தவித டெவலப்மெண்ட் இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுங்க சார். இது வந்து நம்ம பேஸ் 4 பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சொல்லியிருப்போம். நம்ம 4 பேஸ்மே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா இங்க வந்து நீங்க மகேந்திரா சிட்டிக்கு ஆப்போசிட்ல வரும்போது ரயில்வே ட்ராக் இருக்கும். அப்போ வந்து பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் எதுவுமே இல்ல சார். ஓகேங்களா? மகேந்திரா சிட்டில ஒர்க் பண்றவங்களும் சரி, இங்க வர போறதுக்கும் சரி, டிராவலுக்கு அடிக்கடி ரயில்வே கேட் போடுறதால அவங்க டிராவல் பண்ணி இங்க வரதுக்கு யோசிச்சு அந்த சைடே இருந்தாங்க சார். செங்கல்பட்டு மறைமல் நகருக்கே இருந்தாங்க. இப்போ ஓவர் இந்த பிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் இது வருமா அதுதான் சொன்னேன். இப்போ நாங்க போட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி பிளாட்டோட ரேட்டுக்கும் 990 ரூபாய்க்கு போட்டதுக்கும் 1490 ரூபாய் இதே தான் நாங்க போடுறோம். இதுவும் கைட்லைன் வேல்யூ இதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு கைட்லைன் வேல்யூக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்ல இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம்னா வாங்கும் போதே ப்ராஃபிட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோங்கிறது தான் அர்த்தம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பிரதர். இப்போ இந்த சைட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் ரோடு வசதியா இருக்கட்டும், இபி லைனா இருக்கட்டும், இப்போ வீடுகளா இருக்கட்டும், அனைத்து வசதிகளுமே இப்போ வர ஆரம்பிச்சாச்சுங்கிறது கட்டும் வந்துருச்சு. கண்டிப்பா வந்துருச்சு. ஒவ்வொரு தனித்தனி பிளாட்டையுமே பாத்தீங்கன்னா கடக்கால் போட்டு நட்டு கிரீனரிஸா மெயின்டைன் பண்ணி அவென்யூ ட்ரீஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொரு ரோடையுமே தனித்தனியா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடிப்படை தேவை வசதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க 1% கூட டவுட் பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அப்ரூவ்டு பொறுத்த வரைக்கும் எப்படிங்க? டிடிசிபி ரேரா அப்ரூவோட நம்ம கிட்ட இருக்கு சார். டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு இருந்தாலே போதுங்க. ஆத்தரைஸ்டு பேங்க்ல எல்லா பேங்க்லயும் 80 to 90% வரைக்குமே உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. சூப்பர் பிரதர். இப்போ வந்துட்டு எல்லாத்த பத்தியும் கம்ப்ளீட்டா டீடைல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஃபேமிலிக்குன்னு வரும்போது இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடா சர்வே பண்ணும்போது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒர்க் பிளேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எவ்வளவு தூரத்துல அக்சஸ் பண்ற மாதிரி இருக்குங்கிறது சொல்லிடுங்க. சார் மகேந்திரா இன்டர்நேஷனல் ஸ்கூலே இருக்கு சார். என்ட்ரன்ஸ்ல மகேந்திரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, SRM குளோபல் ஸ்கூல் இருக்கு, SRM ஹாஸ்பிட்டல் இருக்கு, SRM காலேஜ் இருக்கு. எல்லாமே நம்ம 15 மினிட்ஸ்ல இருக்கு சார். நம்ம சைட்ல இருந்து 15 மினிட்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த வார்த்தையை நான் கேட்கவே கூடாது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்ல தான் நின்றுட்டு இருக்கோம். தொழில் வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? தொழில் வாய்ப்பு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கிண்டி எப்படி சென்னையோட ஹப்பா இருக்கோ அதே மாதிரி தான் மலைமணி நகர் இப்ப இருக்கு. இப்போ ஃபோர்ட் கம்பெனில ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த இதுல வந்து 5803 கோடியில ரீலான்ச் பண்ணி இருக்காங்க. திருப்பியும் அதுலயும் ஒரு 17,000 பேருக்கு வேலை கிடைக்குது. ஓகே. ஃபோர்டு இருக்கு. மஹிந்திரா வேர்ல்டு சிட்டிலேயே மோர் தென் 50 கம்பெனிஸ் இருக்கு சார். ஓகே. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தொழில் வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இங்க அபரிவிதமா கொட்டி போய் கிடக்குதுங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு நீங்க வாங்கி போடும்போது நாளைக்கு டபுள் தி காஸ்ட்ங்கிறது ஆக போகுது. இது நீங்க வந்துட்டு உங்க வீட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுக்கிறீங்க, இல்ல தனியா நான்
இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு 10 ஃபிளாட் வாங்கி போட போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு ஜாக் பாட்னு தாங்க சொல்லணும். இப்போ வந்து கிளாம்பாக்கம் நம்ம தாம்பரம் முன்னாடி வாங்கும் போது நினைச்சிருந்தோம் தாம்பரத்துல வாங்கலாமா, தாம்பரத்துல வாங்கலாம். இப்ப தாம்பரத்துல நம்ம வாங்குறதுக்கு இடமே கிடையாது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் நான் நினைச்சோம் கிளம்பாக்கத்துல நினைச்சோம். இப்ப கிளம்பாக்கத்துல வாங்குறதுக்கும் இடம் இல்ல. கண்டிப்பா. அடுத்தபடியே இப்ப மகேந்திரா சிட்டி இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட வேண்டாம். எவ்வளவு நீங்க கிராப் பண்ண முடியுமோ கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே. பிளஸ் கிளாம்பாக்கம் வரைக்கும் இருந்த மெட்ரோ இப்போது செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? அப்படி மெட்ரோ மட்டும் வந்துடுச்சு அப்படின்னாக்க இதோட லேண்ட் வேல்யூ வேற எங்கேயும் போயிடும். ஒண்ணு இல்ல சார், நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜ் ஒன்னு சொல்லியிருந்தோம், ரயில்வே ட்ராக். அந்த ஓவர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6 மந்த்ல முடிச்சிருவாங்க. இப்போ வந்தாலும் நீங்க யார் வேணா பார்க்கலாம். ஓவர் அந்த பிரிட்ஜ் ஒரு வாட்டி வந்துட்டாலே ஏரியாவோட நிலைமையே வேற மாதிரி. ஒண்ணு இல்ல, நீங்க பார்க்காதது மக்கள் எதுவுமே கிடையாது. ஊரப்பாக்கமும் சரி, குடுவாஞ்சேரியும் சரி, ரயில்வே ட்ராக்குக்கு முன், ரயில்வே ட்ராக்குக்கு பின், அப்படிதான் அந்த ஒரு ஏரியாவுடைய நிலைமையே மாறி. அப்படிதான் இதுவும் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ அமெனிட்டிஸ், இவ்வளோ அக்சஸ், இவ்வளோ கனெக்டிவிட்டிக்கு நடுவுல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை எவ்வளவு கொடுக்க போறோம் சார்? ஒரு சதுரடி 1390 முதல் 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். ஓகே, நம்மளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மினிமம் 646 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சார். ஓகே, சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ மக்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்பணமா வச்சுட்டு லோன் போலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு இடம்ங்கிறது வாங்கினதுக்கு அப்புறமா மாதத்தவணையை எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் சார்? இது வந்து ஒரு பிளாட்டோட விலை 10 லட்சம் ரூபாய் முதல் இருக்கு. ஓகே, ஓகேங்களா? ஆரம்பம் உங்க கையில 2 லட்சம் ரூபாய் முதலீடு இருந்தாலே போதும். மீதி அமௌண்ட் இஎம்ஐல 70 முதல் 90% வரை இஎம்ஐல எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களுடைய எலிஜிபிலிட்டி பொறுத்து, சிபில் ஸ்கோர் பொறுத்து அவங்களை எடுத்துக்கலாம். மாசம் ஒரு 8000 ரூபாய், மாசம் 8000 ரூபாய், டெய்லியும் 266 ரூபாய் இருந்தா போதும். சார் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒரு மனையினுடைய விலையை பாத்தீங்கன்னா உங்க கையில வெறும் 8000 ரூபாய் இருந்தாலே எடுத்து வச்சுக்க முடியுங்க. 8000 மட்டும் இல்லங்க, ஒரு நாளைக்கு உங்களால 266 ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சாலே இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு நீங்க சொந்தக்காரராக முடியுங்க. இல்ல எனக்கு வீடு வேணும், மகேந்திரா வேல் சிட்டி மாதிரியான இடத்துல ஒரு வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா 22 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஒரு பெட்ரூம், ரூம், ஹால் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் செட்டப்பா ஒரு வீடு உங்களுக்கு 22 லட்சம் ரூபாய்க்கு சென்னையில யாருமே தர முடியாத ரேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னைக்குள்ள போனீங்கன்னா இன்னைக்கு 50 லட்சம் நீங்க எடுத்து வைக்காம ஒரு சின்ன வீடு கூட 1 BHK வீடு கூட நவுத்த முடியாதுங்க. அந்த மாதிரி இடத்துல முக்கியமான ஹைவேக்கு ஒட்டினா மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும். மாதம் உங்களால 18,000 ரூபாய் கட்ட முடிஞ்சாலே போதும். இந்த இடத்துல ஒரு சிங்கிள் BHK வீட்டுக்கு நீங்க சொந்தக்காரர் ஆகலாங்க. உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 2 BHK 3 BHK கூட கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல எனக்கு இடமா வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 8000 ரூபாய் உங்களால மாதம் கட்ட முடிஞ்சாலே போதும். ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல சொந்தக்காரர் ஆகலாம். நீங்க டீடைல் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் மட்டும் பண்ணா போதும். சோ ப்ரோ என்னென்ன வீடியோல சொன்னாங்களோ அதெல்லாம் டைரக்டா வந்து நீங்க செக் பண்ணி போட பார்த்து வாங்கலாம். இந்த இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். மறுபடியும் நம்ம அகைன் அண்ட் அகைன் சந்திக்க போறோம். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிட்டு சந்திப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.